சிவகாசி பட்டாசு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை செலுத்தாத விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் தட்டாஞ்சாவடி பாப்ஸ்கோ அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ கடந்த 2019ஆம் ஆண்டு தீபாவளி சிறப்பு அங்காடிக்காக சிவகாசி சோனி ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனத்திடமிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை கொள்முதல் செய்தது. தீபாவளி விற்பனை முடிந்த பின்னரும் பட்டாசுகளுக்கான தொகை வழங்கப்படாததால் சோனி ஃபயர் ஒர்க்ஸ் நிறுவனம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிலுவைத் தொகையான 25 லட்சம் ரூபாயுடன் வட்டியாக 10 லட்சம் ரூபாய் சேர்த்து மொத்தம் 35 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு பாப்ஸ்கோ நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. எனினும் நீதிமன்ற உத்தரவுப்படி தொகை செலுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் வகையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. அதன் பேரில் வழக்கறிஞர் பழனிசாமி தலைமையிலான நீதிமன்ற ஊழியர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ தலைமை அலுவலகத்துக்கு வந்து நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகளிடம் வழங்கி அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யும் நடவடிக்கையை தொடங்கினர். இதனால் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாப்ஸ்கோ அதிகாரிகள் நீதிமன்ற ஊழியர்களை தொடர்பு கொண்டு நிலுவைத் தொகையை செலுத்துவதற்கு அவகாசம் கோரியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணை புதுச்சேரி 2வது அமர்வு நீதிமன்றத்தில் நாளை நடைபெற உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணியில் பயன்படுத்தப்பட்ட வாடகை கார்களுக்கு இதுவரை வாடகை தொகை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் முன்பு கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் பணிக்காக ஒப்பந்த அடிப்படையில் வாடகை கார்கள் பயன்படுத்தப்பட்டன. தேர்தல் முடிந்து 3 மாதங்கள் கடந்தும் ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய வாடகை தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் பலமுறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வாடகை கார் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தேர்தல் பணியில் ஈடுபட்ட வாடகை கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு நிலுவை வாடகை தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் ஒப்பந்தப்படி வழங்க வேண்டிய வாடகை தொகையை உடனடியாக வழங்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி தொழிலாளர் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஜூலை 30 தொழிலாளர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தியாகிகள் நினைவிடத்தில் AITUC மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி 8 மணி நேர வேலை மற்றும் தொழிலாளர் உரிமைகளை வலியுறுத்தி நடைபெற்ற பஞ்சாலை தொழிலாளர் போராட்டத்தின் போது பிரெஞ்சு ஆட்சியினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பலர் படுகாயம் அடைந்த இந்த சம்பவம் புதுச்சேரி தொழிலாளர் வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து மக்கள் தலைவர் தோழர் சுப்பையாவின் முயற்சியால் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சனை எடுத்துரைக்கப்பட்டு 1937ஆம் ஆண்டு புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஆசிய கண்டத்திலேயே முதன்முறையாக 8 மணி நேர வேலை முறை நடைமுறைக்கு வந்த பகுதி என்ற பெருமையை புதுச்சேரி பெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜூலை 30 தொழிலாளர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தியாகிகள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பஞ்சாலை தொழிலாளர் சங்க செயலாளர் மூர்த்தி தலைமை வகித்தார். பஞ்சாலை தொழிலாளர் சங்க தலைவர் அபிஷேகம் ஜூலை 30 தியாகிகள் தின உறுதிமொழியை வாசித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடியை மூத்த தோழர் விஸ்வநாதனும் தொழிற்சங்க கொடியை பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் மூத்த தோழர் கன்னியப்பனும் ஏற்றி வைத்தனர். நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சாலிம், AITUC மாநில தலைவர் தினேஷ் பொன்னியா, AITUC மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி ஆகியோர் தொழிலாளர் தியாகிகளின் போராட்ட வரலாற்றை நினைவு கூர்ந்து உரையாற்றினர். மாநில பொருளாளர் துறை செல்வம், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காமராஜ் நகரில் வாய்க்கால் தூர்வாரும் பணியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிஞ்சர் ஹோட்டல் அருகே அமைந்துள்ள வெள்ளை வாரி வாய்க்காலை JCB இயந்திரம் மூலம் சுத்தம் செய்து தூர்வாரும் பணியை
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூமி பூஜை செய்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் கோவிலில் தொடங்கி வைத்தியகுப்பம் கல்வெட்டு பகுதி முதல் சங்கம புள்ளி வரை அமைந்துள்ள கருவாடிக்குப்பம் வடிகாலை ஒரு ஆண்டு காலத்திற்கு தூர்வாறுதல், சுத்தம் செய்தல் மற்றும் பராமரித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக 23,38,917 ரூபாய் மதிப்பில் பணிகள் நடைபெறுகின்றன. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், மழைக்காலம் தொடங்கும் முன்பே தொகுதியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களும் உடனடியாக தூர்வாரப்பட்டு மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் CITU சார்பில் நடைபெற்ற சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் 2வது கிளை மாநாட்டில் வியாபாரிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், நகராட்சி மூலம் சங்க தேர்தல் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் CITU சார்பில் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் 2வது கிளை மாநாடு செல்வநாதன் வரவேற்பு இல்லத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் சாலையோர வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் முருகன் மற்றும் CITU துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர். சண்டே மார்க்கெட் சங்க தலைவர் சுரேஷ் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் அன்பழகன் வரவேற்புரையாற்றினர். வேலை அறிக்கையை ராமசாமியும், வரவு செலவு அறிக்கையை ஸ்டெல்லாவும் தாக்கல் செய்தனர். தொடர்ந்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அழகர் ராஜ், வடிவேல், வீரா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். CITU மாநில செயலாளர் சீனிவாசன் நன்றி கூறினார். மாநாட்டில் வியாபாரிகள் சங்க தேர்தலை நகராட்சியை நடத்த வேண்டும், நகராட்சியை கட்டண வசூலை மேற்கொள்ள வேண்டும், சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கு போதிய நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்க வேண்டும், மேலும் சண்டே மார்க்கெட்டில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக ராஜா திரையரங்கம் முதல் மாநாட்டு அரங்கம் வரை சாலையோர வியாபாரிகள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான வியாபாரிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னணியில் கட்சியில் இணைத்தனர். முன்னதாக கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னணியில் கொண்டாடினார் இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ். நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி தனியார் பிளம்பர்கள் மற்றும் மின் பணியாளர்கள் முன்னேற்றம் நலசங்கம் சார்பில் சங்க பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பிளம்பர்கள் மற்றும் மின் பணியாளர்கள் முன்னேற்ற நலசங்கம் சார்பில் சங்கம் திறப்பு விழா மற்றும் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் சிவகுமார் வரவேற்புரையாற்றினார். சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமை உரையாற்றினார். செயலாளர் மதுரை நாயகம் மற்றும் பொதுச் செயலாளர் கந்தநாதன் மற்றும் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்களின் மாணவ பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதன்படி முதல் பரிசு 5,000 ரூபாயும், 2வது பரிசு 3,000 ரூபாயும், 3வது பரிசு 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதே போன்று அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விபத்துக்கான காப்பீடு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு உள்ளிட்ட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்திய போக்குவரத்து போலீசார் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க அறிவுறுத்தினர். இதில் போக்குவரத்து மேம்பாடு தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டன. புதுச்சேரி தெற்கு மற்றும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரச்சனா சிங் மற்றும் பக்த வச்சலம் முன்னிலை வகித்தனர்.
கூட்டத்தில் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா, பேருந்து ஓட்டுநர்கள் சாலை விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், சாலையின் நடுவே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்ற இறக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். மேலும் காற்று ஒலிப்பான்களை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது, செல்போனில் பேசியபடி அதிவேகமாக பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக கடலூர் புதுச்சேரி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கோரிக்கைகள் தொடர்பாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உறுதியளித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள் தன்வந்திரி, செந்தில்குமார், வெங்கடாச்சலபதி, வேலையன் மற்றும் தனியார் பேருந்து சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை மற்றும் தொழிலாளர் அடிப்படை உரிமைகளுக்காக உயிர்நீத்த ஜூலை 30 தொழிலாளர் தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் தியாகிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி தொழிலாளர் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக ஜூலை 30 நினைவு கூறப்படுகிறது. 1936ஆம் ஆண்டு சவானா மில் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற் சங்கம் அமைக்கும் உரிமையை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரெஞ்சு ஆட்சியினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பல தொழிலாளர்கள் உயிரிழந்ததுடன் ஏராளமானோர் காயமடைந்து உடல் உறுப்புகள் இழந்தனர். இந்த போராட்டத்தின் விளைவாக 1937ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் புதுச்சேரி தொழிலாளர்களுக்கான 8 மணி நேர வேலை மற்றும் தொழிற்சங்க உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் ஆசியாவிலேயே முதன்முறையாக புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை முறை அமல்படுத்தப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தியாகிகளை நினைவு கூறும் வகையில் கடலூர் சாலை நீதிமன்ற வளாகம் அருகில் உள்ள நினைவு சின்னத்தில் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் வீர வணக்க முழக்கங்களுடன் ஊர்வலமாக சென்று தியாகிகளின் திருவுருவ சிலைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியை ஈட்டன் எம்ப்ளாயிஸ் யூனியன் தலைவர் மோகன்தாஸ் ஒருங்கிணைத்தார். ஈட்டன் எம்ப்ளாயிஸ் யூனியன் நிர்வாகிகள், திருபுவனை, சேதராப்பட்டு, தொழிற்பேட்டை தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், எல்&டி ஜனநாயக தொழிலாளர் சங்கம், அகில இந்திய கைவினைஞர்கள் சங்கம், தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழில் சங்கங்கள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொழிலாளர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி யுஐடிசி பிஆர்டிசி பணிமனையில் பணிமனை ஓட்டுநர் நலசங்கம் சிறப்பு விழாவில் யுசிபிஐ மாநில செயலாளர் பாஸ்கர் பெயர் பலகையை திறந்து வைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில யுஐடிசி பிஆர்டிசி பணிமனை வளாகத்தில் பணிமனை ஓட்டுநர் நலச்சங்கத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பொது செயலாளர் எம்.ஆர். கோபிநாதன் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். ஐயனார், அருண், பழனிவேல், சுரேஷ், கந்தன் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ் மாநில யுசிபிஐ மாநில செயலாளர் பாஸ்கர் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து புதிய சங்கத்தின் செயல்பாடுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதுவை மாநில யுஐடிசி கௌரவ தலைவர் அருள் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். யுசிபிஐ மாநில குழு உறுப்பினர்கள் பெருமாள், குப்புசாமி மற்றும் சட்ட ஆலோசகர் சக்திவேல் ஆகியோர் சிறப்புரையாற்றி ஓட்டுநர்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். நிகழ்ச்சியில் பிஆர்டிசி பணிமனை ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிய சங்கத்தின் செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.
ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். மேலும் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் பணிகள் விரைவில் நடைபெற உள்ளன. புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் விபிஜி RAMG திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. கல்மேடுபேட் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அரசு குளத்துமேடு குளம், பொறையூர் செங்கேணி அம்மன் குளம், கூடப்பாக்கம் ஓடக்கர குளம், தொண்டமாநத்தம் வெள்ளேரி மற்றும் சேதராப்பட்டு சுட்டேரி டேங்க் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேற்கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்படவும், நிலத்தடி நீர்மட்டம் உயரவும், விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் வலுப்பெறவும் உதவும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் திட்டத்தின் பயனாளிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.